நன்றிகள். மறந்து விடாதீர்கள், நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாங்க. என்னோட அண்ணன் வெள்ளூர் இப்ராஹிம் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஊர் பொதுமக்கள், குழந்தைகள், தாய்மார்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க, வெயிலை பொருட்படுத்தாம பெரியவங்க உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அவரோடு வந்திருக்கக்கூடிய சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்க நேரம் நீலகிரி போயிட்டு இருக்கிறாங்க. பொள்ளாச்சியிலிருந்து நீலகிரி பிரச்சாரத்திற்கு போகின்ற வழியில் சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். உங்களுடைய பிரச்சாரம் வெற்றிட வேண்டும் என்று சொல்லி அண்ணன் வேலூர் இப்ராஹிம் டிவியில பார்த்திருப்பீங்க. சனாதன தர்மத்தை பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஒரு மனிதர், தான் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் மதத்தை முழுமையாக மதித்து இந்து மதத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைவர் நம்முடைய கட்சியில் இருக்கிறாங்க. அவருக்கும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. கோவை பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து பாஜக சிறுபான்மையணி நிர்வாகிகளுடன் இணைந்து இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் அவரோடும் ஒரு 2 முக்கியமான இடத்தில் மக்களிடத்தில் வாக்கு சேகரித்தோம். பிறகு நாங்கள் தனியாக சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முறை திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் நாட்டின் பிரதமர் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. ராகுல் காந்தி பிரதமர் இல்லை என்பதை திரு ஸ்டாலின் அவர்களே அறிவித்து விட்டார். 2019 சொன்னாரு ராகுல் காந்தி பிரதமர். இந்த தேர்தல் அவர் சொல்றாரு 2024 பிரதம வேட்பாளர் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் சொல்றாரு. அப்புறம் திரும்பி மாற்றி என்ன சொல்றாருன்னா எங்களுடைய இந்தி கூட்டணி தான் என்று சொல்கிறார். அப்ப யார் பிரதமர் வேட்பாளர் என்றே தெரியாத திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க போகிறார்களா, அல்லது 10 ஆண்டு காலம் ஊழலற்ற ஒரு சிறப்பான ஆட்சியை செய்த திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லி தமிழகத்தின் ஊழலை ஒழிப்பதற்கு பாடுபடுகிற திரு அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க போகிறார்களா என்பதுதான் கோவை பாராளுமன்ற வாக்காளர் பெருமக்கள் முன்னால் உள்ள ஒரு மிக முக்கிய கேள்வி. இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் கடந்த 2 நாட்களாக ஓட்டுக்கு 1000, 500 என்று கொடுத்து இலவசங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் ₹1 கூட தராமல் ஊழலற்ற ஒரு அற்புதமான தமிழகத்தை உருவாக்கி காட்ட முன்மாதிரியாக இந்த தேர்தலில் களம் காண்கிறார். பணத்தை கொடுத்து வெல்லக்கூடிய இந்த பாதகர்களை புறக்கணித்து விட்டு உண்மையான வெற்றிக்காக, உண்மையான ஒரு தேசத்தின் பற்றோடு இருக்கிற திரு அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் மிக எழுச்சியோடு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாமரை சின்னத்திற்கு. அதற்கு காரணம் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றி இருப்பது திரு நரேந்திர மோடி அவர்கள். 3090 கோடி ரூபாய் கொடுத்து சிறுபான்மை மக்களுடைய கல்வி பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னேற்றி இருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள். நை ரோஷினி நை மன்சில் என்று சொல்லி பெண்களுக்கான இலவச திட்டங்களை கொடுத்து அவர்களை தொழில் முனைவராக உருவாக்கி இருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள். அதனால் இந்த முறை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த அச்சமும் இல்லாமல் பாரதத்தின் பாதுகாப்பில் நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி தாமரைக்கு தமிழகம் முழுக்க வாக்களிப்பார்கள், கோவையிலும் வாக்களிப்பார்கள். நன்றி.